எந்தெந்த தொகுதியில் யார் யார் முக்கிய வேட்பாளர்கள் அப்படின்றதுல இன்னைக்கு திண்டுக்கல்ல யார் யார் முக்கிய வேட்பாளராக பார்க்கப்படுறாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 2019ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் இந்த தொகுதி கடும் போட்டியை சந்திச்சுது. இங்கே திமுகவின் வேட்பாளர் வேலுச்சாமி இங்கே பாமகவின் ஜோதி முத்துவே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். இந்த தொகுதியில் கடந்த 2019ஆம் ஆண்டு 75% வாக்குகள் பதிவாச்சு. திண்டுக்கல் லோக்சபா தொகுதியில் இருக்கக்கூடிய 2024 வேட்பாளர்கள் பட்டியலை பொறுத்த வரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து ஆர் சச்சிதானந்தம், நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிரஞ்சனா, பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து திலகபாமா மற்றும் இந்திய சமூக ஜனநாயக கட்சியிலிருந்து முபாரக் இவங்கெல்லாம் முக்கிய வேட்பாளர்களாக பார்க்கப்படுறாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இங்கே தேர்தல் நேரத்தில் பல வியூகங்களை கடைபிடித்து பல வேலைங்களை செஞ்சு பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. அப்போ தான் மக்களோடு மக்களாக சேர்ந்து அவங்க களப்பணிகளெல்லாம் செய்வாங்களாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு சேர்ந்து மாம்பழம் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பை நடத்திட்டு வராங்க. அப்போ பிரச்சாரத்தின் போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், வியாபாரிகள், விவசாயிகளோடு சேர்ந்து பணி செய்து வாக்குகளை சேகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள புது அத்திக்கோம்பை பகுதியில் பாமக வேட்பாளர் திலகபாமா கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய விவசாய விளைநிலங்களில் விவசாயிகள் செய்யறது போலவே வேலை செஞ்சு இவங்க வாக்கு சேகரிச்சிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெண்மணிகளோடு சேர்ந்த திலகபாமா களை எடுத்தும் பூச்சிக்கொல்லி மருந்து அடித்தும் இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செஞ்சு அவங்க வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் இவ்வளோ நாளை இவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. திடீர்னு இப்போ எங்களை களை எடுக்கிறாங்க, களை பிடுங்குறாங்க, பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறாங்க. விவசாய நிலத்தில் அவங்க வேலை செய்கிறத பார்க்கும்போது என்னமோ அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு கேள்வி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திலகபாமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விவசாய குடும்பத்தை சேர்ந்த பெண்மணியான எனக்கு விவசாயிகளோட துயர் துடைக்க விவசாயிகளின் சின்னமான மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யணும் அப்படின்ட்டு ஓட்டு கேட்டிருக்காங்க. ஓட்டு வேணும்னா எந்த வேலையும் இழுத்து போட்டு செய்யறதுக்கு வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறாங்க அப்படின்றது தான் பார்க்க தோணுது. மக்கள் இந்த வேட்பாளர்களுடைய இந்த செயலெல்லாம் பார்த்து இப்படியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. யார் என்ன வேலை செஞ்சாலும் நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறவங்கள தான் ஜெயிக்க வைப்போம் அப்படின்றது தான் இன்னைக்கு மக்களோட மனநிலையாக பார்க்கப்படுது. வல்லவன் உங்களில் ஒருவன்